வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். மாக்டேபார்க்கில் உள்ள கிறிஸ்மஸ் சந்தையில் தாக்குதலுக்கு ஒரு வாரத்துக்கு பின் நகரின் பல்கலைக்கழக கிளினிக்கிலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைத்துள்ளது. தாக்குதலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இனி மரண ஆபத்தில் இல்லை. கடந்த வெள்ளிக்கிழமை தாக்குதலுக்கு பின் 72 பேர் சிலர் பலத்த காயம் அடைந்தனர். பல்கலைக்கழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று தீவிர சிகிச்சை மருத்துவத்தின் பொறுப்பு இயக்குனர் ராபர்ட் வெர்டெக்சன்ஸ் சூட்ஸ்டோய்ச்ச சைட்டுங்குக்கு தெரிவித்துள்ளார். பெரும்பாலான நோயாளிகள் ஏற்கனவே வீட்டிற்கு வெளியேற்றப்பட்டிருக்கலாம். மேலும் பலத்த காயமடைந்த 15 பேரில் எங்கள் வீட்டை நிலையற்ற நிலையில் அடைந்ததால் சில குழந்தைகள் உட்பட அனைவரையும் எங்களால் நிலைப்படுத்த முடிந்தது என்று அவசரகால மருத்துவர் கூறினார். இந்த தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 230க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். காவலில் இருந்த குற்றவாளி வெள்ளிக்கிழமை மாலை சாக்சோனி அன்ஹால்ட் மாநில தலைநகரில் உள்ள கிறிஸ்மஸ் சந்தை வழியாக ஒரு காரை ஓட்டிச் சென்றுள்ளார். மியூனிக் நகரத்தில் கிறிஸ்மஸ் ஈவ் அன்று வின்சென்டினம் முதியோர் இல்லத்தின் கூரை தீப்பிடித்தது. குடியிருப்பாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கட்டிடங்களை விட்டு வெளியேறினர். 15 பேர் காயமடைந்துள்ளனர். கிறிஸ்மஸ் ஈவ் அன்று முனிச் நகரத்தில் ஒரு ஓய்வூதியம் மற்றும் முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ பெரிய அளவிலான செயல்பாட்டை தூண்டியது. அல்ஸ்டட் லேகல் மாவட்டத்தில் உள்ள வின்ஸ்டின்டியூம் கூரையில் தீ விபத்து ஏற்பட்டது. இது முனிச்சில் உள்ள பழமையான வசதியாக கருதப்படுகின்றது. 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வரலாற்று கட்டடத்தின் கூரை மற்றும் மணிக்கோபுரத்தின் சில பகுதிகளுக்கும் தீ பரவியது. அதிலிருந்து அதிக தீப்பிழம்புகள் மற்றும் புகை மேகங்கள் அவ்வப்போது வெளியே வந்தன. 3வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். லூபெக்கில் உள்ள ஒரு வங்கி கிளையிலிருந்து காவல்துறைக்கு அலாரம் கிடைத்துள்ளது. அதிகாரிகள் வரும்போது பல லொக்கர்களை உடைத்து குற்றவாளிகள் சென்றுவிட்டனர். டொச்ச பேங்க் கிளைக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவு இன்னும் தெரியவில்லை என்று காவல்துறை மற்றும் அரச வழக்கறிஞர் அலுவலகம் அறிவித்துள்ளது. சனிக்கிழமை அதிகாலை அலாரத்திற்கு பின் காவல்துறை கிளையை சுற்றி வளைத்தது. ஆனால் இனி குற்றவாளிகள் எவரையும் கண்டுபிடிக்கவில்லை. லூபெக் மாவட்ட குற்றப்புலனாய்வுத்துறை தேடுதலுக்காக தனி விசாரணை குழுவை அமைத்தது. குற்றவாளிகள் எப்படி கட்டிடத்திற்குள் நுழைந்தார்கள் என்பதும் லொக்கர்களுடன் இருந்த பெட்டகமும் வெளியிடப்படவில்லை. மற்றவற்றுடன் சாட்சிகள் தற்போது நேர்காணல் செய்யப்பட்டு தடயங்கள் மற்றும் வீடியோ பொருட்கள் மதிப்பீடு செய்யப்படுகின்றன. இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மீண்டும் மற்றுமொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.